இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக க்ரே அண்ட் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லை, ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு லைட்டு கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். துபாயில் இருக்கிற லிம் ஸ்கூல் டெக்னிக்கல் சர்வீஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு கால் பண்ணி மார்னிங் 8 o'clock வாங்க வால் பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தோம். கரெக்டாக 8 o'clock 3 பேர் வந்திருந்தாங்க. என்னோட பேபியை நர்சரி அனுப்புறதுக்காக ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தேன். பேபி நர்சரி போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்குள்ள எல்லாமே செட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. பேபிக்கு இந்த பெயிண்டோட ஸ்மெல் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுமோ அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இது வாட்டர் பெயிண்ட், கொஞ்சம் கூட ஸ்மெல்லே இல்லை. இந்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னா சில்க் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஷைனிங்காக இருந்துச்சு. குழந்தைங்க பண்ணுற சின்ன சின்ன அழுக்கெல்லாம் நமக்கு தொடச்சி எடுத்துடலாம், வாஷபிள் தான். எங்களுக்கு ஹாலில் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு லைட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லியிருந்தோம். அவங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைட் எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டாங்க. லிம் ஸ்கூல் டெக்னிக்கல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் மட்டும் இல்லைங்க, ஏர் கண்டிஷனிங், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், சிவில்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. லிம் ஸ்கூல் சர்வீஸ் வந்து எனக்கு அவங்களோட ஒர்க் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், கிரே அண்ட் ஒயிட் கலர் பக்காவாக பெயிண்ட் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் அதே மாதிரி தொடச்சி க்ளீனாக ஃபிக்ஸ் பண்ணி வீட்டையும் அதே மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. நர்சரி போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது பேபிக்கு வீடே புதுசாக இருந்துச்சு. துபாயில் நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.